கோவை சரவணப்பேட்டை அடுத்த குறும்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் வருகின்ற 26 மற்றும் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்படும் கூட்ட அரங்கம் பணிகளை இன்று காலை பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அங்கு நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்தார். இந்த கருத்தரங்கத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தலைவர் சம்பத் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர் கூறுகையில், வாக்குச்சாவடி முகவர்களின் கருத்தரங்கம் வருகின்ற 26ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் SNS டெக்னாலஜி கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வர்றாங்க. 27ஆம் தேதி கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வர்றாங்க. இதுக்குண்டான பணிகள் வந்து மிக தீவிரமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. 3 மணிக்கு, அதாவது மாலை 3 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது 6:30லேருந்து 7 மணிக்குள்ளார நிகழ்ச்சி முடிஞ்சிடும் திட்டம் வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு 8000 பேர் வரைக்கும் நாங்கள் வரதாக நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம். இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கருத்தரங்கத்துக்கு உண்டான நிகழ்ச்சி மட்டும் தான் நடக்குது. அதெல்லாம் கல்லூரி வளாகம் என்பதனால வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு கருத்தரங்கம் மற்றும் அதுக்குள்ள ஆலோசனை, அந்த பூத் கமிட்டி உள்ள அவங்களுக்கு தேவையான ஆலோசனை மட்டும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும் தான் நடக்குது.